Hi student, 6th NCERT Max Chapter 8 Decimal la நம்ம exercise 8.5 இந்த வீடியோல பார்க்கலாம். Question number 1. Question number 1ல டோட்டலா 6 sums இருக்கு. A ல இருந்து F வரையும். Find the sum in each of the following கொடுத்திருக்காங்க. Find the sum அப்படினா sumனாவே உங்களுக்கு தெரியும் addition அப்படின்றது. Decimal value கொடுத்துட்டு இங்கே நமக்கு plus சைனும் கொடுத்திருக்காங்க. Find the sum கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். டெசிமல் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் டெசிமல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது உங்களுக்கு ஈஸி, கஷ்டம் கிடையாது. ஆனால் அதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டெசிமல் பாயிண்ட் எங்கெல்லாம் வருதோ அந்த பாயிண்ட் கரெக்டாக எல்லாமே ஒரே லைனில் ஃபார்ம் ஆகணும். இப்போ 0.007 நான் 0.007 ஃபஸ்ட் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 8.5. அப்போ அந்த பாயிண்ட் எங்கே வரணும்? இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வரணும். ஓகேங்களா? இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டை வச்சுருங்க. அப்போ 8 எங்கே வரணும்? இங்கே 8 போட்டுட்டு 0.5ன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 30.08 பாயிண்ட்டுன்றதுனால இந்த பாயிண்ட் இங்கே வச்சாச்சு. 30.08 30ன்றது பாயிண்ட்டுக்கு முன்னே நம்ம இங்கே ஒன்ஸ் வேல்யூவில் 0வும் டென்ஸ் வேல்யூவில் இங்கே 3ன்னு எழுதிட்டோம். ஸோ 30.08 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கேப் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்று அந்த கேப்பில் 0 போட்டுக்கோங்க, இல்லை அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தேவைன்னா நீங்கள் போடலாம், இது கூட உங்களோட கம்ஃபர்டபுளுக்காக போடுறது. இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். இங்கே என்ன ஆன்சர் வரும்? 7, இங்கே 8, இங்கே 5, இங்கே 8, இங்கே 3. அவ்வளோதான். ஆட் பண்ணுறதுன்றது இந்த இடத்துல நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 38.587. நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கள். 15 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே நமக்கு வந்து 15 கொடுத்துருக்காங்க. இங்கே பாயிண்ட் வேல்யூ இல்லை. எப்போயுமே ஒரு ஹோல் நம்பர் அப்படின்னா அதோட ரைட் ஹேண்ட் சைடில் எப்போயுமே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கும். ஸோ நம்ம 15க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 போட்டுக்கலாம். ஸோ நம்ம 15.0ன்னு ஃபஸ்ட் நம்பர் எழுதிட்டேன். 15.0. நெக்ஸ்ட்டு 0.632 என்ன பண்ணலாம்? அந்த பாயிண்ட் வேல்யூவை இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு 5க்கு நேராக 0 போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க 632 எடுத்து எழுதிடுங்க. திரும்ப 13.8. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் போட்டுட்டோம். 13 இங்கே எழுதிட்டோம், 8 எழுதியாச்சு. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க இடத்துல ஒரு ஸ்டார் போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ கால்குலேட் பண்ணுங்கள். 2 அப்படியே வரும். இங்கே 3, 6 + 8 14, 4 பேலன்ஸ் 1 ஆட் பண்ணோன்னா 6, 6 + 3 9. இங்கே டெசிமல் பாயிண்ட் வந்துடும். 1 + 1 2. So 29.432 answer. Next C sum பாருங்கம்மா. 27.076 + 0.55 + 0.004 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 27.076 எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 0.55. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டு இங்கே 55ன்னு எழுதியாச்சு. 0.004. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுட்டோம். இங்கே 0 பேலன்ஸ் இருக்க இந்த 004 நாம் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டோம். இப்போ ஆட் பண்ணுறதுக்கு முன்னே இங்கே ஒரு ஸ்டார் போட்டுடலாம். இப்போ ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 6 + 4 10 பேலன்ஸ் 1, 1 + 7 8, 8 + 5 13, 3 பேலன்ஸ் 1, 1 + 5 6, 0.72. Answer is 27.630. பாயிண்ட் இருக்கும் பொழுது ஈஸியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க, எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. பாயிண்ட் இல்லை அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு 14 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 14 எங்கே எழுதுவீங்க? சிலர் தெரியாதவங்க பாயிண்ட்டுக்கு அடுத்தது இங்கே 14 எழுதுவீங்க. அப்படி எழுதக்கூடாது. எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை, வெறும் 3 மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? 3.0 வேல்யூ. ஓகேங்களா? இப்போ 2 அப்படின்னா 2.0, 18 அப்படின்னா 18.0 தான் அதோட வேல்யூ. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதோட வேல்யூ 18 தான். இப்போ 2 அப்படின்னா 2வும் 2.0வும் ஈக்குவல் தான்.
ஸோ நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். உங்களுக்கு வெறும் பாயிண்ட்டே இல்லாமல் ஒரு நம்பர் இப்போ 99 கொடுக்குறாங்க, அப்போ என்ன எழுதலாம்? 99.0ன்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸி. ஸோ 99னா இங்கே 99.0 போட்டிங்க, 27.07 அப்படி கண்டினியூவாக எழுதிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கம்மா. 25.65 ப்ளஸ் 9.005 ப்ளஸ் 3.7 கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 25.65 எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 9.005, ஸோ பாயிண்ட் இங்கே எழுதிட்டு 9 போட்டுட்டு 005ன்னு அரேஞ்ச் பண்ணிட்டோம். 3.7 பாயிண்ட் இங்கே எழுதிட்டு 3.7 போட்டாச்சு. இந்த எம்டி ஸ்பேஸ்க்கு ஸ்டார் போட்டுருவோம், இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டார் போட்டுருவோம். இப்போ நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். 5 அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இங்கே 5 வரும். 6 + 7 13 பேலன்ஸ் 1, 9 + 1 10, 10 + 5 15, 15 + 3 18. இங்கே பாயிண்ட் வச்சுருங்க. 18க்கு 8 பேலன்ஸ் 1, 1 + 2 3. ஸோ 38.355. டி சம்மோட ஆன்சர் என்னம்மா? 38.355. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இ சம் 0.75 ப்ளஸ் 10.425 ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கொடுத்துருந்தா என்ன நம்ம எடுத்துக்கலாம்? 2.0 அப்படின்னு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 2.0னா இங்கே பாயிண்ட் வரும், இங்கே 2.0ன்னு வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ 0.75 போது 0.75 எழுதியாச்சு. 10.425னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுருங்க. 0க்கு நேராக இங்கே இது ஒன்ஸ் வேல்யூ, இது டென்ஸ் வேல்யூ இல்லை, இது ஒன்ஸ் வேல்யூ இல்லையா? ஸோ ஒன்ஸ் வேல்யூக்கு நேராக 0, இங்கே டென்ஸ் வேல்யூ இல்லை. ஸோ இந்த இடத்துல 10.425ன்னு எழுதிருங்க. ஸோ 2 அப்படின்னா எந்த ஒரு நம்பர்னாலும் 3னாலும் 2னாலும் 14னாலும் எந்த ஒரு நம்பர் அப்படின்னாலும் அதோட ரைட் ஹேண்ட் சைடில் பாயிண்ட் இருக்கிறதா தான் வேல்யூ. வெறும் பாயிண்ட் எப்போயும் வைக்கக்கூடாது. 0 14.0னாலும் 14னாலும் ஈக்குவல், 2னாலும் 2.0னாலும் ஈக்குவல். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதலாம்? 2.0 அப்படின்னு எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே 5 வரும். 5 + 2 7, 7 + 4 11, பேலன்ஸ் 1, 1 + 2 என்னமா வரும்? 3. எழுதும்போது கம்பல்சரி இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த சம்மை பொறுத்தவரையும் ஆட் பண்ணுறது அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்ம எந்த இடத்துல கரெக்டாக டெசிமல் பாயிண்ட் வச்சு நம்ம ஆன்சர் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 6th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு அடிஷன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு நேராக இப்படி கொடுக்க வேல்யூவை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் முக்கியம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை கரெக்டாக கால்குலேட் பண்ணுறோமா, அதுதான் நமக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். நெக்ஸ்ட்டு எஃப் சம் பாருங்கள். 280.69 ப்ளஸ் 25.2 ப்ளஸ் 38 எல்லா நம்பரும் எடுத்து எழுதிக்கிறோம். 280.69, 25.2, 38. அப்போ இங்கே 38னா 38.0ன்னு எடுத்துக்கலாமா? 0னாலும் போடுங்க, இல்லை இங்கே ஸ்டார் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 9, 6 + 2 8, டெசிமல் பாயிண்ட் 5 + 8 13, பேலன்ஸ் 1, 9, 8 + 1 9, 9 + 2 11, 11 + 3 14, பேலன்ஸ் 1, 1 + 2 3. ஸோ 343.89, 343.89 எஃப் சம்மோட ஆன்சர். Question number 2. Rashid spent rupees 35.75 for Maths book and rupees 32.60 for Science book. ரஷீத் என்றவர் மேக்ஸ் புக் வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாராம்? 35.75 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சயின்ஸ் புக் வாங்குறதுக்கு
rupees 32.60 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்ட்னா என்ன மீனிங்? அவங்க செலவிடுறாங்க. ஓகேங்களா? அப்போது மேக்ஸ் புக்குக்கு இந்த அமௌண்ட்டும் சயின்ஸ் புக்குக்கு இந்த அமௌண்ட்டும் அவர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புக்ஸை வந்து வாங்குறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பை ரஷீத். அவர் அந்த 2 புக்ஸும் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொஷினோட மீனிங் என்ன? அந்த 2 புக்கும் வாங்கணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் அப்படின்னா டோட்டல் அப்படின்னு கேட்டாவே இந்த 2 புக்குக்கும் சேர்ந்து எவ்வளோ அமௌண்ட் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அமௌண்ட் ஸ்பெண்ட்னா என்ன அர்த்தம்? டோட்டல் அமௌண்ட் மொத்தமாக எவ்வளோ செலவிடுறாரு ரஷீத், அதுதான் கொஷின். அப்போ நம்ம என்ன எழுதணும்? டோட்டல் அமௌண்ட் கேட்டாவே நம்ம இந்த 2 வேல்யூவும் எடுத்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சம்மில் வந்து என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க? ஆடு கொடுத்துருக்காங்களா, சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களா, மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களா, டிவிஷன் கொடுத்துருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சம்மு நம்ம பண்ணணும். இப்போ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்? ரஷீத் ஸ்பெண்ட் ஃபார் மேக்ஸ் புக் இஸ் ஈக்வல் டு rupees 35.75 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரஷீத் ஸ்பெண்ட் ஃபார் சயின்ஸ் புக் இஸ் ஈக்வல் டு rupees 32.60 எழுதிக்கலாம். அடுத்தது டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பை ரஷீத் அப்படின்னு எழுதிட்டு டோட்டல் பண்ணி வேல்யூ எழுதிக்கலாமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். ரஷீத் ஸ்பெண்ட் ஃபார் மேக்ஸ் புக்னு எழுதிட்டோம். 35 rupeesன்றதுனால ருபீஸ் எப்போயுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் எழுதணும். 35.75. ரஷீத் ஸ்பெண்ட் ஃபார் சயின்ஸ் புக் இஸ் ஈக்குவல் டு rupees 32.60. இங்கே பாயிண்ட்ன்றது ரெண்டுமே எப்படி வரணும்? ரெண்டுமே பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் இருக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பை ரஷீத் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 5 ப்ளஸ் இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால இங்கே என்ன சைன் போடணும்? ப்ளஸ் சைன் போடணும். சப்ட்ராக்ஷனாக தான் மைனஸ் சைன் போடணும். 5 + 0 5, 7 + 6 13, பேலன்ஸ் 1, 1 + 5 6, 6 + 2 8. இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. 3 + 3 6 ருபீஸ் கண்டிப்பாக எழுதணும், சைன் போடணும். அப்போ எவ்வளோ அமௌண்ட் அவர் ரஷீத் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு? rupees 68.35. Question number 3. Radhika's mother gave her rupees 10.50 and her father gave her rupees 15.80. Find the total amount given to Radhika by the parents. அதாவது ராதிகாவோட மதர் ராதிகாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க? 10 rupees.50 கொடுக்குறாங்க. ராதிகாவோட ஃபாதர் ராதிகாவுக்கு rupees 15.80 கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் கிவன் டு ராதிகா பை த பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்க அம்மாவும் அப்பாவும், அதாவது ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரும் சேர்த்து டோட்டலாக ராதிகாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டுன்னு கேட்டாவே நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடிஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? மணி கிவன் பை மதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு மணி கிவன் பை ஃபாதர் அப்படின்னு போட்டுட்டு இந்த அமௌண்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு டோட்டலுக்கு டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். மணி கிவன் பை மதர், மணி கிவன் பை மதர், மதர் எவ்வளோ கொடுக்குறாங்க? rupees 10.50, rupees 10.50. நெக்ஸ்ட்டு மணி கிவன் பை ஃபாதர் rupees 15.80, rupees 15.80. இப்போ டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்கிறதுனால டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ணும்போது இங்கே என்ன சைன் போடலாம்? ப்ளஸ் சைன் போட்டுக்குவோம். 0 + 0 0, 5 + 8 13, 3 பேலன்ஸ் 1. டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 1 + 5 ஆட் பண்ணிக்கோங்க. 6, 1 + 1 2. இப்போ இங்கே என்ன இருக்குது? ருபீஸ் இருக்கா? ஸோ அப்படியே ருபீஸ் போட்டுருங்க. ஸோ rupees 26.30 ஆன்சர். டோட்டல் அமௌண்ட் கிவன் டு ராதிகா பை த பேரண்ட்ஸ் rupees 26.30. Question number 4. Nazreen bought 3 meter 20 centimeter cloth for her shirt and 2 meter 5 centimeter cloth for her trouser.
ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் கிளாத் பாட் பை ஹர். அதாவது நஸ்ரீன் எவ்வளோ டோட்டலாக கிளாத் வாங்குறாங்க, டோட்டல் லென்த் ஆஃப் கிளாத் வாங்குறாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஷர்ட்டுக்கு 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர் கிளாத்தும் ட்ரௌசருக்கு 2 மீட்டர் 5 சென்டிமீட்டர் கிளாத்தும் அவங்க வாங்குறாங்க. டோட்டல் லென்த் ஆஃப் கிளாத் பாட் பை ஹேர் கேட்டிருக்கிறதுனால நாம் இந்த ஷர்ட்டுக்கு வாங்கின அந்த கிளாத் மெஷர்மெண்ட்டையும் ட்ரௌசருக்கு வாங்கின அந்த கிளாத் மெஷர்மெண்ட்டையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் கிளாத் என்ன அப்படின்றது நம்ம கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர் கொஷின் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 மீட்டர் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ட்ரௌசருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். டோட்டலாக இப்போ வந்து இதை டெசிமல் வேல்யூக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி அதை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். நஸ்ரீன் வாங்கின அந்த ஷர்ட்டோட கிளாத் மெஷர்மெண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்கம்மா, 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இதை ஃபஸ்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ட்ரௌசர் பார்த்திங்கன்னா 2 மீட்டர் 5 சென்டிமீட்டர், 2 மீட்டர் 5 சென்டிமீட்டர். இப்போ இது நம்ம டெசிமல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக இது மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இங்கே 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை 3 மீட்டர்னால் டோட்டலாக மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர்ன்றது 1 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஆனால் 1 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1/100க்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படி 1/100 வந்தது? இங்கே மல்டிப்ளையில் இருக்க இந்த 100 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ 1/100 மீட்டர். இந்த டேபிளை நீங்கள் மறக்கக்கூடாது. 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம்? கவனிங்க, 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னா 3 மீட்டர்ன்றது ப்ளஸ் 3 எடுத்துக்கும், அது மீட்டர்ன்றதுனால அப்படியே எடுத்துக்கலாம். அதை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறதில்ல. 20 சென்டிமீட்டர் தான் இப்போ மீட்டர் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 20/1/100 அப்படின்னா இங்கே என்ன எடுக்கலாம்? 20/100 எடுப்போம் இல்லையா? அப்போது இங்கே 20 இருக்குது அப்படின்னா மேலே நம்ம என்ன பண்ணோம்? 2 டிஜிட் முன்னே இங்கே பாயிண்ட் வரும். ஸோ 3 + 2 டிஜிட்க்கு 20 போட்டுட்டேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக 2 டிஜிட் முன்னே இங்கே பாயிண்ட் வரும் இல்லையா? ஸோ நான் இங்கே பாயிண்ட் வைக்கிறேன். பாயிண்ட் இங்கே வச்சா இங்கே என்ன வரும்? 0 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 3 + 0.20 ஆட் பண்ணோன்னா 3ன்றது 3.0 இல்லையா? அப்போ 3.0வும் 0.20 ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 3.20. ஸோ நம்ம ஆட் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட் என்ன? 3.20 மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே 2 மீட்டர் இருக்குது. ஸோ 2 + 5/100 இஸ் ஈக்குவல் டு 2 + இங்கே 20 இருக்கிறனால மேலே நம்ம 2 டிஜிட் முன்னே பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா இங்கே 5 மட்டும்தான் இருக்குது. 2 டிஜிட் வேணும்னா இங்கே ஒரு 0 போடலாமா? இப்போ 2 டிஜிட் வந்துடுச்சா? இங்கே நான் பாயிண்ட் வைக்கிறேன். இங்கே பாயிண்ட் வைக்கிறேன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 0 வரும் இல்லையா? எப்போயும் பாயிண்ட் இருக்குன்னா பாயிண்ட்டுக்கு முன்னே ஒரு 0 இருக்குது. ஸோ 2.0 2 அப்படின்றது 2.0 தானே வேல்யூ. ஸோ 2வும் 0.05 ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? 2. இங்கே 0.5 இருக்கு இல்லையா? ஸோ 0.5 மீட்டர். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எழுதலாம்? கிளாத் பாட் ஃபார் ஷர்ட் இஸ் ஈக்குவல் டு 3.20 மீட்டர், கிளாத் பாட் ஃபார் ட்ரௌசர் இஸ் ஈக்குவல் டு 2.05 மீட்டர்னு எழுதிக்குவோம். கிளாத் பாட் ஃபார் ஷர்ட் 3.20 மீட்டர், கிளாத் பாட் ஃபார் ட்ரௌசர் 2.05 meter. Total cloth is equal to 0 + 5 5, 2 + 0 0, decimal point வரணும். 3 + 2 5. ஆட் பண்ணுறதுனால இங்கே ப்ளஸ் சைன் போட்டுருவோம். டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு மீட்டர்னு கண்டிப்பாக எழுதணும். டோட்டல் கிளாத் எவ்வளோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? 5.05 மீட்டர். Question number 5. Naresh walked 2 km 35 meter in the morning and 1 km 7 meter in the evening. How much distance did he walk in all? வாக் இன் ஆல் அப்படின்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் அவங்க டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக் பண்ணியிருக்காங்க நரேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் கொஷினில் நமக்கு 2 km 35 மீட்டர்னு மார்னிங்க்கு,
ஈவினிங்க்கு டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் இங்கே கிலோமீட்டர் 35 மீட்டர் 2 கிலோமீட்டர் 35 மீட்டரை நம்ம டெசிமல் வேல்யூக்கு அதை கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் இந்த வேல்யூவும் டெசிமல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி அவங்க எவ்வளோ டோட்டலாக வாக் பண்ணியிருக்காங்க நரேஷ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் வாக் இன் த மார்னிங் எழுதிக்கலாம். டூ கிலோமீட்டர் 35 மீட்டர் 2 கிலோமீட்டர் 35 மீட்டர் வாக் பண்ணியிருக்காங்க. 1000 கிலோமீட்டர் 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இப்போ வந்து நம்ம இந்த 35 மீட்டரை நம்ம கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். கவனிங்க, 35 மீட்டர் ஆல்ரெடி 2ன்றது கிலோமீட்டரில் இருக்குது, 35 வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ இந்த 35 மீட்டரை நம்ம கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000 மீட்டர்ன்றது 1 கிலோமீட்டர். ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 1000 மீட்டருக்கு கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே மல்டிப்ளையில் இருக்க இந்த 1000 இங்கே வரும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ 1/1000 எடுத்துருக்கோம். ஸோ 1 மீட்டருக்கு 1/1000 கிலோமீட்டர் அப்படின்னா இங்கே 2 கிலோமீட்டர் 35 மீட்டர் இருக்கா. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2 கிலோமீட்டர் 35 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 கிலோமீட்டருக்கு 2 ப்ளஸ்ன்னு எடுத்துடலாம், 35/1000 எடுத்துக்கலாம். ஏன்னா 1/1 மீட்டருக்கு 1/1000 கிலோமீட்டர்னால் 35 மீட்டருக்கு 35/1000 கிலோமீட்டரா. ஸோ இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 2 ப்ளஸ் இங்கே 3 டிஜிட் இருக்குன்னா 0 3 டிஜிட் இருக்குன்னா மேலே 3 டிஜிட்க்கு முன்னே நம்ம பாயிண்ட் வைக்கணும். 30 இருந்தால் மேலே நியூமரேட்டரில் 3 டிஜிட்க்கு முன்னே பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.035 இது ரெண்டுமே இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2.0 அப்படின்னு எடுக்கணும். வெறும் 2ன்னு எடுக்காதீங்க, 2.0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே வச்சுட்டு இங்கே 0.035 ஆட் பண்ணுங்கள். அப்போ ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 2.035 வேல்யூ கிடைக்கும். 2.035 இங்கே நம்ம இதை என்னென்னு எழுதணும், கிலோமீட்டர்னு எழுதணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங்கில் வாக் பண்ண டிஸ்டன்ஸை நம்ம டெசிமல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். 2.035 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் வாக்ட் இன் த ஈவினிங் 1 கிலோமீட்டர் 7 மீட்டர். 1 + 1 கிலோமீட்டர் 7 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 + 7/1000 எடுத்துக்கலாம். ஏன்னா 1 மீட்டருக்கு 1/1000 கிலோமீட்டர் பார்த்தோம். ஸோ 7 மீட்டர்னு போது 7/1000 எடுக்கணும். ஸோ 1 + 7/1000 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 30 இருக்குன்னா 3 டிஜிட் முன்னே பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.007 எடுக்கலாமா. ஸோ 1 + 0.0 ஆட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 1.007 கிலோமீட்டர் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க வாக் பண்ணியிருக்காங்க, 2.035 கிலோமீட்டர். ஈவினிங் அவங்க வாக் பண்ண டிஸ்டன்ஸ் 1.007 கிலோமீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் வாக் பை ஹிம், மார்னிங்கும் ஈவினிங்கும் அவங்க வாக் பண்ண டிஸ்டன்ஸை டெசிமல் வேல்யூவில் கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக டெசிமல் பாயிண்ட்டுக்கு நேராக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோன்றதுனால ப்ளஸ் சைன் போட்டுருங்க. ஸோ 5 + 7 7 + 5 ஆட் பண்ணோன்னா 12, 2 போட்டுருங்க. இங்கே கிலோமீட்டர் பேலன்ஸ் 1 1 + 3 4, 0 + 0 0 டெசிமல் பாயிண்ட் வச்சுருங்க. 1 + 2 3. ஸோ ஆன்சர் இஸ் 3.042 கிலோமீட்டர். Total distance walked by him is equal to 3.042 kilometer. Question number 6. Sunita travelled 15 km 268 meter by bus, 7 km 7 meter by car and 500 meter on foot in order to reach her school. How far is her school from her residence? அதாவது சுனிதா வந்து அவங்க ரெசிடென்ஸ்லேருந்து ஸ்கூல் போகிறதுக்கு 15 கிலோமீட்டர் 268
டிஸ்டன்ஸ் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காரில் 7 கிலோமீட்டர் 7 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வாக் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கிறது ஹவு ஃபேர் இஸ் ஹர் ஸ்கூல் ஃப்ரம் ஹர் ரெசிடென்ஸ். ரெசிடென்ஸ்லேருந்து அவங்க ஸ்கூலுக்கு எவ்வளோ ஃபேர்னா டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம். இங்கே நமக்கு கிலோமீட்டரில் மீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. நாம் இதை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரை தான் நம்ம டோட்டல் பண்ணி அவங்க டோட்டல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Distance travel by bus 15 kilometer 268 meter. கிலோமீட்டரில் 15 கொடுத்தாச்சு, ஆனால் 268 மீட்டர்ன்றது மீட்டரில் இருக்குது. இதை நம்ம கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை டோட்டலாக நம்ம டெசிமலுக்கு மாற்றலாம். ஸோ 15 கிலோமீட்டர்ன்றதுனால 15 எடுத்துட்டேன், ப்ளஸ் 268 மீட்டரை நம்ம கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 268 by 1000 எடுக்கிறேன். ஏன் நான் 1000 எடுக்கிறேன்? 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர்ன்றது 1 கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். ஸோ நம்ம 1 மீட்டரை வந்து கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோன்னா 1/1000 எடுக்கணும். இப்போ 268 மீட்டரை நம்ம கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம், 1/1000 into 268 எடுக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 268 into 1 268 டிவைடட் பை 1000. இங்கே 3 டிஜிட் இருக்கும் பொழுது 3 டிஜிட்க்கு முன்னே டெசிமல் பாயிண்ட் வந்தால் 0.268. ஸோ ஆன்சர் இஸ் 0.268. ஸோ புரியுதுங்களா? 268 டிவைடட் பை 1000 அப்படின்பொழுது நம்ம 3 டிஜிட்க்கு முன்னே பாயிண்ட் எடுக்கும்போது 0.268 வரும். 15 + 0.268 ஆட் பண்ணோன்னா 15.268 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பஸ்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, 15.268 கிலோமீட்டர். அதாவது டெசிமல் வேல்யூவில் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு காரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை கார் 7 கிலோமீட்டர் 7 மீட்டர். 7 கிலோமீட்டரில் கொடுத்துருக்கறதுனால 7 அப்படியே எடுத்துக்கலாம், ப்ளஸ் 7 மீட்டர்ன்றதுனால 7/1000 எடுத்துக்கலாம். சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். ஸோ 7 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7/1000 கிலோமீட்டர் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே 30 இருக்கும் பொழுது நம்ம நியூமரேட்டரில் 3 டிஜிட் முன்னே பாயிண்ட் வைக்கணும். ஸோ 7 + 0.00 இந்த 7/1000 நான் 0.007 எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? ஸோ 7 + 0.007 ஆட் பண்ணோன்னா 7.007 கிலோமீட்டர். இந்த 7/1000 எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்? 7 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7/1000 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்போ 7/1000 3 டிஜிட்னும் போது மேலே 7 மட்டும் தான் இருக்குது. 3 டிஜிட்னா இங்கே 2 டிஜிட் 3 டிஜிட் வரணும்னா இங்கே 20 அப்ளை பண்ணோன்னா பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ 0.007 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அதை தான் நான் இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 7 + 0.007 ஆட் பண்ணோன்னா 7.007 கிலோமீட்டர்னு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வாக் பை சுனிதா இஸ் ஈக்குவல் டு 500 மீட்டர். 500 மீட்டர் கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோன்னா 500/1000 இல்லையா? ஸோ 3 டிஜிட் முன்னே பாயிண்ட் பண்ணும்போது 0.500 கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா வேல்யூமே நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஃப்ரம் ஹர் ரெசிடென்ஸ் இஸ் பஸ்ஸோட டிஸ்டன்ஸ், காரோட டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட்டு அவங்க வாக் பண்ணுற டிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்து எழுதியாச்சு. 15.268 கிலோமீட்டர், 7.007 கிலோமீட்டர், 0.500 கிலோமீட்டர். இது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ், இது காரில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ், இது வாக் பண்ணுற டிஸ்டன்ஸ். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? கிலோமீட்டர்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுங்க. 8 + 7 15, பேலன்ஸ் 1 + 6 7, 2 + 5 7, 0.5 + 7 12, balance 1 + 1 2, 22.775 kilometer. Therefore total distance of school from her residence is 22.775 kilometer. Question number 7. Ravi purchased 5 kg 400 gram rice,
2 kg 20 gram sugar and 10 kg 850 gram flour. Find the total weight of his purchases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரவி வந்து ரைஸ் சுகர் ஃப்ளார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதோட டோட்டல் வெயிட் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே கிலோகிராம்லேயும் கிராம்லேயும் நமக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டெசிமல் வேல்யூவுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சுகர் ஃப்ளார் இது எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணோன்னா வெயிட் ஆஃப் அதாவது டோட்டல் வெயிட் ஆஃப் ஹிஸ் பர்ச்சேசஸோட வேல்யூ என்ன அப்படின்றது நம்ம கிடச்சிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ரைஸும் சுகரும் ஃப்ளாரும் கொடுத்துருக்க இந்த கிராமோட வேல்யூலேருந்து டோட்டலாக நம்ம கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். வெயிட் ஆஃப் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 5 kg 400 gram. இது டோட்டலாக நம்ம கேஜ் கன்வெர்ட் பண்ணணும் பொழுது இங்கே ஆல்ரெடி கேஜில் இருக்குது 400 கிராம் மட்டும்தான் நம்ம கேஜ் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 5 + 400/1000 எடுக்கிறேன். ஏன் நான் 1000 எடுக்கிறேன், 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 kg இல்லையா. ஸோ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1/1000 kg. ஸோ 1 கிராமுக்கு 1/1000 kgனா அப்போ 400 கிராம்ஸ்க்கு 400/1000 தானே வரும். அதனால தான் நான் 400/1000 எடுத்திருக்கேன். புரியுதுங்களா. இங்கே 1000 பொழுது இங்கே 30 இருக்குது. இங்கே 30 இருக்குது அப்படின்னா நியூமரேட்டரில் என்ன பண்ணுவோம், 3 டிஜிட் முன்னே நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.40 வரும், 400 வரணும். ஸோ 5 + 0.400 கிலோகிராம் ஆட் பண்ணோன்னா 5.400 கிலோகிராம். வெயிட் ஆஃப் சுகர் இஸ் ஈக்குவல் டு 2 kg 20 கிராம் கொடுத்துருக்காங்க. 20 கிராமை நாம் கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 2 + 20/1000 எடுக்கிறோம், கிலோகிராமில் மாற்ற போகிறோம். ஸோ இங்கே 30 இருக்கிறதுனால இங்கே 3 டிஜிட் முன்னே பாயிண்ட் வரணும். இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ இங்கே இன்னொரு 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சோன்னா 0.020 ஆகும். ஸோ 2 + 0.020 கிலோகிராம். 2 + 0.020 ஆட் பண்ணோன்னா 2.020 கிலோகிராம். வெயிட் ஆஃப் ஃப்ளார் வந்து 10 kg 850 கிராம் கொடுத்துருக்காங்க. கேஜில் 10 இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். 850 கிராமை மட்டும் கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 10 + 850/1000 எடுக்கிறோம். அப்போ 850னா இங்கே 30 இருக்கும்போது 3 டிஜிட் முன்னே பாயிண்ட் வச்சோன்னா 0.850 வரும். ஸோ எடுத்து எழுதிட்டு கிலோகிராம் போட்டாச்சு. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணோன்னா 10.850 கிலோகிராம். ஃபைனலாக நம்ம வந்து அவர் எவ்வளோ டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் வெயிட் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டல் வெயிட் அப்படின்னும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் ஹி பர்ச்சேசஸ் இஸ் 5.400 கிலோகிராம், 2.020 கிலோகிராம், 10.850 கிலோகிராம் ஆட் பண்ண போகிறோம். 0 எல்லாம் ஆட் பண்ணோன்னா 0, 2 + 5 7, 4 + 8 12, 2 பேலன்ஸ் 1, 1 + 5 6, 6 + 2 8 இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே பாயிண்ட் வச்சிடும், 1 அப்படியே கொண்டு வந்துடும். ஸோ 18.270 கிலோகிராம். டோட்டல் வெயிட் ஆஃப் ஹி பர்ச்சேசஸ் இஸ் 18.270 கிலோகிராம்.